ஆக நான் இப்போ ஒரு 2 மாதம் முதல் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் உண்மையாக அவங்கள சந்திக்கலாமென்று வந்திருக்கின்றேன். என்ன காரணம் என்றால் நான் உதவி கேட்டு போட்டிருந்தேன். அவங்களுக்கு அந்த உதவியை கொடுக்கலாமென்று வந்திருக்கின்றேன். அவங்களோட அந்த உதவியை கொடுக்கலாம்னு நினைக்கின்றேன். தொடர்பு கொள்ளுவோம், அவங்களோட நேரடியாக கதைப்பம் நினைக்கின்றேன். வணக்கம் ஐயா, அக்கா. என்னென்னு சொன்னால் நான் அண்ணன் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று உங்களை எடுத்துகிட்டு போனேன். அந்த வீடியோவுக்கு நான் வரலன்னு நினச்சிருப்பீங்க. என்னென்னு சொன்னால் எனக்கு வாரத்துக்கு அவங்க காசு போடுறதுக்கு நான் பல தடவை எல்லாத்தையும் உதவி கேட்டிருந்தேன். உங்களோட நிலைமையை நான் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த காரணத்தால் அவங்க காசு போடுறதுக்கு சுணங்கிட்டு என்னென்னா எங்களுக்கு கடல் கலந்த முத்துக்கள் எங்களோட மாவடி மும்மாரி அமைப்பால் அவங்களும் உதவி செஞ்சுருந்தாங்க 10,000 ரூபா. அடுத்தது மலேசியா இருந்த ஒரு ஐயா 15,000 ரூபா உதவி செஞ்சுருந்தார். அதில் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு சாமான் வேண்டி கொண்டு அப்படி அந்த ஐயா கொடுக்க சொன்னார். அதுக்காக 10,000 ரூபா காசும் இந்த 10,000 ரூபாய் சாமானும் 15,000 ரூபா காசும் உங்களோட கையில் கொடுக்க சொல்லிக்காங்க. தாரும். வணக்கம் அக்கா. என்னென்னா எங்களோட அமைப்பு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே மாவடி மாதிரி முத்துக்கிழம்பு வெளிநாட்டு உறவுகள் என்று சொல்லியிருந்தேன். உண்மையாக அவங்க உங்களுக்கு 10,000 ரூபா காசு உங்களுக்கு தந்திருந்தாங்க. அடுத்து மலேசியா இருந்து ஒரு ஐயா 15,000 ரூபா காசு உங்களுக்கு போட்டிருந்தார். அதில் உண்மையாக சாமம் 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 15,000 ரூபா காசு வேண்டி பாருங்கள். அவங்களுக்கு என்னண்டாக்கா உங்களோட கஷ்டத்தை உண்மையாக அவங்க பல பேருக்கு மன்னிப்பிருந்தேன். நான் எனக்கு காசு வர சுணங்கிட்டு அதுக்காக நான் வரல. இவங்களுக்கு எங்களோட கடற்கலந்த முத்துக்கள் அமைப்பு மாவடி மும்மாரி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட கஷ்டத்துக்காக அவங்க உங்களோட கஷ்டத்தை துறந்து அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உண்மையாக இந்த கடற்கலந்த அமைப்பு முத்துக்கள் உண்மையாக அவங்களோட சங்கத்தை நல்லபடியாக அமைப்பு வேற எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்களுக்கு இதே மாதிரி கஷ்டங்கள் வேறு இடத்துகள்லையும் வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி ஒத்துழைப்பு உண்மையாங்கட மாவடி மும்மாரி முத்துக்கள் கடற்கலந்த முத்துக்கள் அமைப்பு இதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் உங்களோட அமைப்பை கொண்டு இன்னும் இயங்க வேணுமென்று நான் உண்மையாக நன்றி கூடுகின்றேன். அடுத்ததாக மலேசியா இருந்து இவங்களுக்கு 15,000 காசு உண்மையாக ஒரு ஐயா போடுறவர், அவர் வளமையாக நான் உதவி செய்கிறவர். உண்மையாக அவரும் 15,000 காசு போட்டு 10,000 சாமானும் மிச்ச காசும் கொண்டு கொடுக்கட்டான்னு சொன்னார். உண்மையாக நான் கொடுக்க போகிறது அவங்களுக்கு உண்மையாக அவருக்கு அக்கா என்ன சொல்ல நீங்க விரும்புறீங்க? காசு சாமன் தந்த இதுக்கு வணக்கம், உதவி தந்தாளுக்கு நன்றி, வணக்கம். உண்மையாக நான் அக்கா சொல்கிறேன் நான் என்னடா இந்த நான் உதவி செய்யும் உண்மையாக இது உண்மையாக முரண்பாடாக எனக்கு அது கிடைச்சிருந்தது. உண்மையாக என்னை பார்க்கும் உள்ளங்கள் நான் செய்கிற சேவைக்கு உண்மையாக இதுக்கு மக்கி தேவை. அதுக்காக நான் பெஸ்ட்டாக தான் இதில் இறங்கியிருக்கேன். உண்மையாக எனக்கு மக்கி கொண்டு ஏற்பாடு செஞ்சு தந்தான் எல்லாம் நினைக்கின்றேன். அக்கா சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் இந்த மலேசியா இருந்து உதவி செஞ்ச அவங்களோட குடும்பத்தார் நெல்லாடியாக வாழ வேணுமெண்டு இதே மாதிரி இன்னும் உதவிகள் அவங்களால தேவைப்படணுமெண்டு அவங்க அக்கா சொல்கிறாவு. கட் பண்ண தானே இந்த கைத்தத்தெல்லாம் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இது பம்பசாமான வாங்குறதுக்கு தாத்தனைக்கு காசு மாதம் ஒன்றுக்கு 2,000 3,000 ரூபா காசு போகணும். பள்ளி செலவு செஞ்சாலே சாப்பாடு செலவு எல்லாம் இது அனுப்பிச்சாங்க இருக்கிறாங்க. 50 வாங்கி 2,500 ரூபா 3,000 ரூபா வேணும் ஒரு மாதத்துக்கு. 4,000 5,000 இல்லை பார்த்த இறைஞ்சாது நன்றி கிடக்குது. இந்த வேலிகள் எனக்கு இறைஞ்சதாக நான் இப்போ கடன் பாட்டுக்கு இருக்கேன். இப்போ என்னை பார்த்து மாட்டுக்கிற இடம் தான் வேலியை பார்த்து கடன் பாய்ச்சி நாட்டிருக்கேன்.
அதை கொஞ்சம் பூசி கொண்டு விட்டான் சொன்னாங்க இது கடனாத்தான் இடிக்கு கிடப்பாங்க செஞ்சுட்டு கிடக்காங்க பார்த்து இதுகளை பார்த்து நன்றி செஞ்சு அவங்க வந்து வீட்டுகளை செஞ்சு பூசிட்டாங்க. உண்மையாக நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மாற்றுத்திறனாளிக்கு என்று நான் உதவி செய்கிறேன். உண்மையாக இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் உண்மையாக நான் வந்து போனதுக்கு இவர் நிலைமை இப்போ வேறொரு அழைப்பில் இருக்குது. உண்மையாக இவருக்கு நான் வந்து போனதுக்கு வேறொரு நிலைமையாக மாறி இவருக்கு இப்போ கடும் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு வருத்தம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நல்ல உள்ளங்களே நான் இந்த மாற்றுத்திறனாளி என்ற இதில் நான் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றேன். நல்ல உள்ளங்கள் எனக்கு உண்மையாக நல்ல ஆதரவு தந்து நல்ல சப்போர்ட்டுகளை தந்து நான் இப்படியான குடும்பங்கள் ஏதாரமாக இருக்கின்றது. உண்மையாக எனக்கு நல்ல வழிமுறைகளை எனக்கு ஒத்துழைப்பு தந்து நல்ல இதுகளெல்லாம் தந்து எனக்கு நல்ல உதவிகள் தந்துருமாறு நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல உள்ளங்கள் வெளிநாட்டில் இருக்கும் உள்நாட்டில் இருக்கும் அனைத்து உறவுகளும் என்ற வீடியோவை பார்த்துட்டு இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இவங்க கன உதவியை கேட்டிருந்தாங்க. உண்மையாக அவங்களுக்கு இப்படியான நான் வீடியோகள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு இடம் மட்டும் செய்தில்லை. இது இப்போ ஒரு 7வது வீடியோ 8வது வீடியோக்களை நான் போட்டுக்கொண்டு செஞ்சும் போட்டும் இருக்கேன். உண்மையாக இந்த யூடியூப்பு அடுத்தது ஃபேஸ்புக்கு டிக்டாக்குள் வாரம் உள்ளங்கள் தான் எனக்கு கூடுதலாக எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கின்றது. என்னென்றால் அதில் ஆறுதலெல்லாம் கூடுதலாக பிரச்சனையும் வாரது தான். ஆனால் இந்த நிலைமை தெரியாமல் பிரச்சனைக்கு போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையாக அதெல்லாம் தள்ளி விட்டு நான் செய்த உதவிகளுக்கு சப்போர்ட் தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாக மலேசியாவில் இருந்து உண்மையாக நல்ல உள்ளம் என்ற ஒரு ஐயா செய்தவர் அவருக்கும் அவரோட குடும்பத்தாரும் நல்லபடியாக இற வேண்டியதால் நல்ல வாழணுமென்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாக ஐயா நீங்களும் எனக்கு இப்படியான சப்போர்ட் எனக்கு 4 சோறும் தரணுமென்று எடுத்துக்கொள்ளும். அடுத்தது மாவடி மாறி முத்துக்கிழமைப்பும் கடற்கிழந்த முத்துக்கிழமைப்பும் எனக்கு நல்ல ஆதரவு தரணுமென்று நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கின்றேன். இதே மாதிரி நல்ல உள்ளங்களே நீங்கள் என் வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு பிடிச்சாக்களோ பிடிக்காதாக்களோ நம்மளுக்கு உண்மையாக ஒரு உயிர் பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிறந்த நாள்கள் அடுத்தது அவங்கள செத்த நாள்கள் வந்தால் உண்மையாக நம்ம காசை வீழ்ச்சியில் வாக்குறது அது உண்மை. என்னென்னு சொல்கிறேன்டா நான் அதுக்கு வினயமாக கேட்குறேன். என்னென்னா இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த காசை கொடுத்தீங்களா அது ஒரு பேராக இருக்கின்றது. நம்ம ஆடம்பரமாக ஒரு ஆளுக்கு செலவழிக்காமல் இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தா அவங்களும் நம்மட பேர்களால் நல்லா வாழ்வாங்கன்னு நினைக்கின்றேன். அதே மாதிரி கோயில்கள் அது இதுகளுக்கெல்லாம் நேர்த்திக்கடன் வச்சு அது இது இப்படியெல்லாம் செஞ்சேன். நம்ம வருத்தத்துக்காக அதெல்லாம் செய்கிறேன். இப்படி செத்த உறவுகள் அது இதுகளுக்கெல்லாம் நம்ம ஆடம்பரமாக கொண்டாடாமல் நம்ம அந்த இதுகளெல்லாம் அவங்களோட ஞாபகத்தமாக இப்படியான குடும்பத்தோடு செஞ்சால் நல்லமென்று எதிர்பார்க்கின்றேன். எல்லாருக்கும் எனக்கு இந்த உதவிகளை இன்னும் எனக்கு பல தடவை எல்லா உறவுகளாலையும் கிடைக்க வேணுமென்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.